உயிர்வாயு எந்த ஆற்றல் வடிவத்தை உருவாக்க பயன்படுகிறது? ஏ. ஒளி மட்டும். பி. வெப்பம் மட்டும். சி. மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி. டி. இயந்திரவியல் மட்டும். சரியான பதில் சி. மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி. உயிர்வாயு பயோகாஸ் என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கலந்த ஒரு எரிபொருளாகும். இது மின் உற்பத்தி இயந்திரங்களை ஜெனரேட்டர்ஸ் இயக்குவதன் மூலம் மின்சாரத்தை உருவாக்க பயன்படுகிறது. ஏ. ஒளி என்பது எரிதலின் போது கிடைக்கும் ஒரு துணை விளைவு மட்டுமே. அமேசான் மழைக்காடுகளில் எத்தனை மரங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. 39 பில்லியன். பி. 390 பில்லியன். சி. 390 மில்லியன். டி. 3.9 டிரில்லியன். சரியான பதில் பி. 390 பில்லியன். சரியான விடை பி. சோகஸ்மேலி. அமேசான் மழைக்காடுகளில் சுமார் 390 பில்லியன் மரங்கள் மற்றும் 16,000 மர இனங்கள் இருப்பதாக ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளன. இது உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடு மற்றும் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. காற்றாலை ஆற்றலை இயந்திர சக்தியாக மாற்றுவதற்கான முதன்மை முறை எது? ஏ. நீர்மின்னாக்கிகள் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். பி. சூரிய தகடுகள் சோலார் பேனல்ஸ். சி. காற்றாலைகள் வைண்ட் டர்பைன்ஸ். டி. புவிவெப்ப ஆலைகள் ஜியோதர்மல் பிளான்ட்ஸ். சரியான பதில் சி. காற்றாலைகள் வைண்ட் டர்பைன்ஸ். காற்றாலைகள் காற்றின் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி அவற்றின் இறக்கைகளைச் சுழற்றச் செய்து அதன் மூலம் இயந்திர ஆற்றலை உருவாக்குகின்றன. இந்த இயந்திர ஆற்றல் பின்னர் மின்னாக்கிகள் மூலம் மின்சாரமாக மாற்றப்படுகிறது. எந்த வகையான அணுக்கரு வினை ஹைட்ரஜன் கருக்களின் இணைவை தூண்டுகிறது? ஏ. பிளவு ஃபிஷன். பி. இணைவு ஃபியூஷன். சி. சிதைவு டீகே. டி. மாற்றுதல் டிரான்ஸ்மியூட்டேஷன். சரியான பதில் பி. இணைவு ஃபியூஷன். சரியான விடை பி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லேசான அணுக்கருக்கள் இணைந்து ஒரு கனமான அணுக்கருவை உருவாக்கும் நிகழ்வு அணுக்கரு இணைவு எனப்படும். சூரியன் மற்றும் விண்மீன்களில் ஆற்றல் உருவாக இந்த ஹைட்ரஜன் இணைவு வினையே காரணமாகிறது. சில ராக்கெட்டுகள் எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாற்றியமைக்கப்படுகின்றன? ஏ. விண்வெளி குப்பைகளை சேகரிக்க. பி. விண்வெளியில் மின்சாரம் தயாரிக்க. சி. பல்வேறு பணிகளுடன் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு. டி. செயற்கை ஈர்ப்பை உருவாக்க. சரியான பதில் சி. பல்வேறு பணிகளுடன் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு. சரியான விடை சி. சோகஸ்மேலி ராக்கெட்டுகள் பொதுவாக செயற்கைக்கோள்களை அவற்றின் குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தவே வடிவமைக்கப்படுகின்றன. விவரிக்கப்பட்ட பயன்பாட்டின் சூழலில் களத்தில் ஓடுகளை வைப்பது எதை அளவிட உதவுகிறது? ஏ. இயக்கம் மோஷன். பி. சுற்றளவு பரமிட்டா. சி. விசை ஃபோர்ஸ். டி. பரப்பளவு ஏரியா. சரியான பதில் டி. பரப்பளவு ஏரியா. 2. ஒரு குறிப்பிட்ட தரைப்பகுதியை ஓடுகள் கொண்டு நிரப்புவது அந்த இடத்தின் பரப்பளவை கணக்கிட உதவும் ஒரு அடிப்படை முறையாகும். இது ஒரு மூடிய உருவத்தின் உட்புறப் பகுதியை அளவிடும் கருத்தாகும். வறுத்தல் ரோஸ்டிங் செயல்முறையின் போது சல்பைடு தாதுக்களுக்கு என்ன நடக்கிறது? ஏ. அவை ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. பி. அவை தூய உலோகமாக ஒடுக்கப்படுகின்றன. சி. அவை கார்பனேட்டுகளாக மாற்றப்படுகின்றன. டி. அவை நேரடியாக சுத்திகரிக்கப்படுகின்றன. சரியான பதில் ஏ. அவை ஆக்சைடுகளாக மாற்றப்படுகின்றன. 2. வறுத்தல் என்பது சல்பைடு தாதுக்களை அதிகப்படியான காற்றில் அதன் உருகுநிலைக்கு கீழே வெப்பப்படுத்தி ஆக்சைடுகளாக மாற்றும் முறையாகும். இது உலோகவியலில் தாதுவை ஒடுக்குவதற்கு தயார் செய்யும் ஒரு முக்கிய நிலையாகும். வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள 2 பொருள்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது என்ன நடக்கிறது? ஏ. அவை ஒரே நேரத்தில் குளிர்ச்சியடைகின்றன. பி. வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்கிறது. சி. எந்த ஆற்றல் பரிமாற்றமும் ஏற்படாது. டி. அவை இரண்டும் தனிச்சுழி வெப்பநிலையை அடைகின்றன. சரியான பதில் பி. வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்கிறது. சரியான விடை பி. சோகஸ்மேலி வெப்ப இயக்கவியலின் விதிப்படி இரு பொருள்கள் வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்கும்போது வெப்ப ஆற்றல் அதிக வெப்பமுள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பமுள்ள பொருளுக்கு பாய்கிறது. இது இரு பொருள்களும் சம வெப்பநிலையை அடையும் வரை தொடர்கிறது.
ஹெட்டிரோடாண்ட் ஹெட்ரோடாண்ட் என்பது எதை குறிக்கிறது? ஏ. பற்கள் இல்லாத ஒரு உயிரினம். பி. ஒரே வகை பற்களைக் கொண்ட ஒரு உயிரினம். சி. மாறுபட்ட பல் அமைப்புகளைக் கொண்ட ஒரு உயிரினம். டி. சீரான பல் அளவைக் கொண்ட ஒரு உயிரினம். சரியான பதில் சி. மாறுபட்ட பல் அமைப்புகளைக் கொண்ட ஒரு உயிரினம். 1. ஹெட்டிரோடாண்ட் என்பது பாலூட்டிகளில் காணப்படுவது போல வெட்டும் பற்கள், கோரைப் பற்கள் என வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் பணிகளைக் கொண்ட பற்களைக் குறிக்கும். மனிதர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். 2. தேனிரும்பின் முதன்மை பயன்பாடு என்ன? ஏ. சுருள்வில்கள் தயாரித்தல் மேக்கிங் ஸ்பிரிங்ஸ். பி. கட்டிடங்கள் கட்டுதல். சி. மின்பரப்பு வடங்கள் தயாரித்தல். டி. வெப்பக்கதிர்கள் தயாரித்தல். சரியான பதில் ஏ. சுருள்வில்கள் தயாரித்தல் மேக்கிங் ஸ்பிரிங்ஸ். தேனிரும்பு ராட் ஐரன் என்பது மிக குறைந்த அளவு கார்பனை கொண்ட தூய்மையான இரும்பு வகையாகும். இதன் நெகிழ்வுத்தன்மை மற்றும் வலிமை காரணமாக இது சுருள்வில்கள் மற்றும் சங்கிலிகள் தயாரிக்க பயன்படுகிறது. உறைந்த தூய எத்தனாயிக் அமிலத்தின் தோற்றம் என்ன? ஏ. பனிப்பாறை போன்ற செதில்கள். பி. திரவத் துளிகள். சி. தூள் போன்றது. டி. படிகத் தொகுதிகள். சரியான பதில் ஏ. பனிப்பாறை போன்ற செதில்கள். 1. சரியான விடை. தூய எத்தனாயிக் அமிலம் 29.0 K வெப்பநிலையில் உறைந்து பனிப்பாறை போன்ற படிகங்களை உருவாக்குவதால் இது கிளேசியல் அசிட்டிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது. இது குளிர்காலங்களில் எளிதில் உறைந்துவிடும் தன்மையுடையது. தைமஸ் சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன் எது? ஏ. ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன். பி. டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன். சி. பாராதார்மோன் பாராதார்மோன். டி. தைமோசின் தைமோசின். சரியான பதில் டி. தைமோசின் தைமோசின். 3. தைமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனைச் சுரக்கிறது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செல்கள் முதிர்ச்சியடைய உதவுகிறது. இது நிணநீர் மண்டலத்தின் ஒரு முக்கிய பகுதியாகச் செயல்படுகிறது. வனவிலங்குகள் தொடர்பான காடுகளின் நன்மைகளில் ஒன்று என்ன? ஏ. அவை வனவிலங்குகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றன. பி. அவை வனவிலங்குகளை பாதுகாக்கின்றன. சி. அவை ஆக்கிரமிப்பு இனங்களை ஈர்க்கின்றன. டி. அவை காடழிப்புக்கு பங்களிக்கின்றன. சரியான பதில் பி. அவை வனவிலங்குகளை பாதுகாக்கின்றன. 3. சரியான விடை. பி. சோகஸ்மெலி காடுகள் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு, உறைவிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான பாதுகாப்பான சூழலை வழங்குகின்றன. இது பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்கவும் அழிந்து வரும் இனங்களை காக்கவும் உதவுகிறது. எந்த வகை விரிவடைதல் எப்போதும் அதிகமாக இருக்கும்? ஏ. கொள்கலன் விரிவடைதல் கண்டெய்னர் எக்ஸ்பான்ஷன். பி. தோற்ற விரிவடைதல் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். சி. உண்மையான விரிவடைதல் ரியல் எக்ஸ்பான்ஷன். டி. காணப்பட்ட விரிவடைதல் அப்சர்வ் எக்ஸ்பான்ஷன். சரியான பதில் சி. உண்மையான விரிவடைதல் ரியல் எக்ஸ்பான்ஷன். 5. சரியான விடை. சி. சோகஸ்மெலி திரவத்தின் உண்மையான விரிவடைதல் என்பது தோற்ற விரிவடைதல் மற்றும் கொள்கலனின் விரிவடைதல் ஆகியவற்றின் கூடுதல் ஆகும். எனவே ஒரு திரவத்தின் உண்மையான பருமன் அதிகரிப்பு எப்போதும் நாம் கண்ணால் காண்பதை விட அதிகமாகவே இருக்கும். தனிமங்கள் அயனிகளின் குறியீடுகளை பக்கவாட்டில் எழுதும்போது எதிர்மறை உறுப்பு எங்கே வைக்கப்படுகிறது? ஏ. நேர்மறை உறுப்புக்கு மேலே. பி. நேர்மறை உறுப்புக்கு கீழே. சி. நேர்மறை உறுப்பின் வலதுபுறத்தில். டி. நேர்மறை உறுப்பின் இடதுபுறத்தில். சரியான பதில் சி. நேர்மறை உறுப்பின் வலதுபுறத்தில். சரியான விடை. சி. சோகஸ்மெலி வேதியியல் வாய்ப்பாடுகளை எழுதும்போது நேர்மறை அயனி கேஷன் இடதுபுறத்திலும் எதிர்மறை அயனி அனாயின் அதன் வலதுபுறத்திலும் எழுதப்பட வேண்டும் என்பது விதிமுறை. உதாரணமாக நாசியல் என்பதில் நா இடதுபுறமும் சியல் வலதுபுறமும் உள்ளது. புவிப்பரப்பில் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கான ஜி சூத்திரம் என்ன? ஏ. gm gr2. பி. ggmr2. சி. ggmr2. டி. ggmr2. சரியான பதில் பி. ggmr2. புவியீர்ப்பு முடுக்கம் ஜி என்பது ஈர்ப்பு மாறிலி ஜி, புவியின் நிறை m மற்றும் புவியின் ஆரம் r ஆகியவற்றைப் பொறுத்தது.
இதன் சரியான சமன்பாடு G(2) ஆகும். இது நியூட்டனின் ஈர்ப்பு விதியிலிருந்து பெறப்படுகிறது. இதயத்தின் மற்ற அறைகளை விட இடது வென்ட்ரிக்கிளின் சுவர்கள் ஏன் தடிமனாக உள்ளன? A. இதயத் துடிப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக. B. முழு உடலுக்கும் இரத்தத்தை உந்துவதற்காக. C. நுரையீரலுக்கு இரத்தத்தை உந்துவதற்காக. D. உடலில் இருந்து இரத்தத்தை பெறுவதற்காக. சரியான பதில் B. முழு உடலுக்கும் இரத்தத்தை உந்துவதற்காக. இடது வென்ட்ரிக்கிள் அதிக அழுத்தத்துடன் இரத்தத்தை உடல் முழுவதும் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் உந்த வேண்டும். எனவே அதன் சுவர்கள் மற்ற அறைகளை விட அதிக தசைப்பிடிப்புடன் தடிமனாக உள்ளன. A. இதயத் துடிப்பை எசுடேகனோ சானோட் ஒழுங்குபடுத்துகிறது. மீன்கள் நீந்துவதற்கு உதவும் முதன்மை கட்டமைப்புகள் யாவை? A. துடுப்புகள் ஃபின்ஸ். B. கண்கள் ஐஸ். C. செதில்கள் ஸ்கேல்ஸ். T. செவுள்கள் கில்ஸ். சரியான பதில் A. துடுப்புகள் ஃபின்ஸ். சரியான விடை A. சோகஸ்மேலி மீன்கள் நீரில் சமநிலையை பேணவும் திசையை மாற்றவும் முன்னோக்கி நகரவும் துடுப்புகளை பயன்படுத்துகின்றன. குறிப்பாக வால் துடுப்பு மீன் முன்னோக்கிச் செல்வதற்கான உந்து விசையை வழங்குகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?